உங்களை தடை பண்ணாதிருங்கள். படி படி படி, ஹோம்ஒர்க் போடு, பிக்னிக் போ. சொல்லுறேன், அன்னைக்கு பிக்னிக் போகலாம், ஸ்கூல் அன்னைக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்க சொல்லுங்க, சபைதான் முக்கியம். அன்றைக்கு அவங்க சொல்லுவான், பிள்ளைகள்லாம் போறாங்க. அதை விட பெரிய மேலான இடம் இதுதான். A place of entertainment, a place of enrichment, a place of enlargement. உன்னை பரவசப்படுத்தும் இடம், உன்னை பெருக்கும் இடம், உன்னை ஆழமாய் கட்டுகிற place of enrichment, enlargement, உன்னை விசாலப்படுத்தும் இடம். Train them. திரும்ப சொல்லுகிறேன், your home. இரண்டாவது, உன் பிள்ளை வளர்வுக்கு சரியான இடம் சபை. 10:14. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, தடை பண்ணாதிருங்கள், தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டுடையது. உங்கள் பள்ளி வளர்ப்பதற்கு சரியான இடம் ஒரு வீடு, இல்ல சபை. மூன்றாவது, பிள்ளைகள் உலகத்துக்கு போவாங்க. அவர் சொன்னார், மத்தேயு 18:6, உலகம். கண்டிப்பா உலகத்துக்கு போய் தான் ஆகணும், உலகத்துக்கு போய் தான் ஆகணும். வீட்டில் இருக்க முடியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, அது எப்பவும் கிடையாது. You have to face the world. ஆண்டவர் சொன்னார் 18:6. அப்படி இருக்கும்போது இந்த சிறியர் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குகிற எவனோ, வார்த்தை கவனிங்கள். இப்படியானால் பாடுகள் உண்டு. நான் சொல்லாத வார்த்தை இளவர் கட்டாயம் வரும். உலகம், கவர்ச்சி, மாயை, அந்த நாட்களை விட அந்த நாட்களில் மோசம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்டதான பாவங்கள் இல்லை. தினந்தோறும் பார்க்கிறோம். இன்றைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இல்ல, சின்ன பிள்ளை கூட விட்டு வைக்கிறது இல்லை. எங்க டெய்லி ஒரு கொலை, ஒரு கொள்ளை. ஏனென்றால் கவனிங்க, அந்த சொல்லப்பட்டிருக்குது, இடர்கள் வரும். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இடரிலிருந்து அவனை பாதுகாப்பது உங்கள் வீடு, சபை, சத்தியம், தேவராஜ்யம். இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறேன், கிறிஸ்தவமும் ஒரு பிள்ளை வளர்ப்பும். How you are training your children. கேட்டெல்லாம் வாங்கி தரீங்க, அதுதானா நீங்க மனம் நிறைகிறீங்க. வயசு, அதாவது உங்க தகுதிக்கு மிஞ்சி ஏழை குடும்பம். நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஏழை குடும்பம், சின்ன வீடு. அது அந்த பையன் ராயல் என்ஃபீல்டு வண்டி வாங்கியிருக்கிறான். அது நிறுத்துவதற்கு அங்க இடமே கிடையாது. 2 லட்சம் ரூபாய் அந்த சகோதரி சொல்றாங்க. அவ்வளவு காசு கொடுத்து வேலை வாங்கியிருக்கான். வீட்டு வெளியே நிறுத்தி இருக்கிறான். யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டை பார்த்து அந்த போலீஸ் பார்த்தாங்க. உனக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு